முடிஞ்சப்புறம் ஏண்டா வர சொல்லு சொல்லு கொடைக்கானல்ல அப்படியே வந்துட்டு மட்டையை அப்படியே ஃபன்னு கண்டென்ட் மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல, அதையும் தாண்டி புனிதமானது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து டீசல் ஃபில் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ வந்து அந்த 1000 தான் போடுறேன். அதுக்கப்புறம் கொடைக்கானலில் போய் போட்டுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பாய்ஸ் வந்து வந்துட்டானுங்க. ஸோ தூத்துக்குடியிலேருந்து வந்துட்டானுங்க. ஒருத்தர் உள்ளே சாப்பிட போயிட்டான். டாஃபி இங்கே இருக்கான். இஃப் யூ கெட் ஏ சான்ஸ் டு கோ அப்ராட், விச் கண்ட்ரி யூ லைக் த மோஸ்ட்? முடிஞ்சப்புறம் ஏண்டா வர இல்லை, நான் ரெடியாக எடுத்து வச்சிருக்கேன். அது தெரியாம தெரிஞ்சே வச்சா எப்படி வரும் அச்சா கண்டென்ட். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கொடைக்கானல் மலை ஏறும்போது கரெக்டாக இன்னொரு கண்டென்ட் வரும். அந்த கண்டென்ட் அவன் தான், நான் தான் எடுப்பேன் வீடியோ. கொடைக்கானல் போகிறதுனாலே இப்போ வந்து நாங்கள் ஐஸ்கிரீம் வாங்க போயிட்டுருக்கோம். நம்ம அந்த பங்க்லேயே ஒரு ஷாப் இருந்துச்சு. ஸோ இங்கே வந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு ஐஸ்கிரீம் வாங்க போயிட்டுருக்கோம். ஒரு வாய் விட்டு ஐஸ்கிரீம் வீட்டில் வந்து கொஞ்சம் செக்கிங் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்த டைம் பண்ணுற மாட்டிக்கிட்டு கொஞ்சம் செக்கிங்லாம் முடிச்சுட்டு நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கொடைக்கானல் ஏற ஆரம்பிச்சிட்டோம். வயிற்றுல எனக்கு சரக்கடிச்சு தொட்டால மாட்டிக்க சொல்றேன். வார்த்தை தேவையில்லை, வாழும் காலம் வரை பார்வை பார்வை மொழி பேசவே. நேற்று தேவையில்லை, நாளை தேவையில்லை, இன்று இந்த நொடி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நலக்கோட்டையிலேருந்து வணக்கம். கார்ல இருந்து நல்லா இருக்கல, அவ்வளவுதான் விடு.
எப்போயும் ரெகுலராக ஸ்டே பண்ணுற காட்டேஜ் வந்து பெயிண்ட் அடிச்சிட்ருக்காங்க, அதனால் வந்து இல்லை. இங்கே ரூம் பார்த்தாச்சு, நான் ரூம் காட்டுறேன். அப்புறம் அடுத்து சாப்பிட்டு வந்திருக்கோம், சாப்பிட்டு அடுத்த ரூமுக்கு தான் போவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம சாப்பிட்டு அப்படியே நம்ம கிளம்புறோம். நம்ம அப்படியே ரூமில் போயிட்டு படுக்க வேண்டியதான். அந்த ரூம் வீடியோ வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். அந்த ரூமோட பேக்கேஜ் எவ்வளோ, ரூம் எத்தனை பெட்ரூம் இருக்குது, எத்தனை பேர் தங்கலாம், அஃபோர்டபுளான ப்ரைஸ் தான். அது என்ன ப்ரைஸ் எல்லா டீட்டெயில்ஸ் வந்து நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அண்ட் நானும் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம நெக்ஸ்ட் கண்டினியூ பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த டவுன்லேருந்து தான் நம்ம ஏறி வந்தோம். இப்போ நம்ம ஸ்டே பண்ண போகிற வீடு இந்த வீடு தான். ஸோ கீழேயும் வேக்கண்ட்டாக இருக்குது, மேலேயும் வேக்கண்ட்டாக தான் இருக்குது. ஸோ நம்ம மேலே தான் 3 பெட்ரூம். ஆக்சுவலாக நாங்கள் 5 பேர் வந்திருக்கோம். ஸோ அந்த 3 பெட்ரூமில் தான் நம்ம போய் ஸ்டே பண்ண போகிறோம். அப்படியே மேலே டெரஸில் போயிட்டு ஈவினிங் டயத்தில் வியூ பாயிண்ட் வந்து சூப்பராக இருக்கும். நான் வீடியோ அட்டாச் பண்ணுறேன். ஓகே, அப்படியே நம்ம உள்ளே போக வேண்டியதான். ஓகேண்ணா, ஓகேண்ணா. ஓகேண்ணா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம ஸ்டே பண்ணுற கெஸ்ட் ஹவுஸ்க்கு வந்து வந்துட்டோம். ஸோ இதான் என்ட்ரன்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு கிச்சன் இருக்குது, மாடலர் கிச்சன், அருமையாக. இது ஒரு சின்ன டைனிங் ஹால் தான். டைனிங் டேபிள் போட்டிருக்காங்க, டிவி வச்சுருக்காங்க. இது வந்து இந்த சைடு ஒரு பால்கனி இருக்குது, இந்த சைடு ஒரு ரூமு. இங்கே ஒரு கொஞ்சம் மீடியமான சைஸ் பாத்ரூம். இது வந்து நான் ஸ்டே பண்ணியிருக்கிற ரூம் வந்து இது. சின்ன ரூம் வந்தாலும் பாத்ரூம் பெருசாச்சு. எனக்கு ஆக்சுவலாக பாத்ரூம் ரொம்ப பெருசாக இருந்தால் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெருசாக இருப்பாங்க. சின்ன பாத்ரூமோட பெரிய பாத்ரூம் எனக்கு வந்து இப்போ என் வீட்டில் வந்து மீடியம் சைஸான பாத்ரூம் தான். ஆனால் கண்டிப்பாக ஃப்யூச்சரில் வீடு ரெனோவேட் பண்ணும்போது, மேலே வீடு கட்டும்போது பெரிய பாத்ரூம் கட்டி பெரிய ரூம் எடுத்து அந்த மாதிரி எடுக்கணும். உண்மையிலே சின்ன பாத்ரூமோட பெரிய பாத்ரூம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். யாருக்கெல்லாம் பெரிய பாத்ரூம் வந்து பிடிக்கும் அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள். யாருக்கெல்லாம் சின்ன பாத்ரூம் காம்பேக்டாக இருந்தால் பிடிக்கும் அப்படின்னு சொல்லணும். ஆனால் எனக்கு தெரிஞ்ச சின்ன பாத்ரூமோட பெரிய பாத்ரூம் இருக்கிறது தான் எல்லோரும் விரும்புவீங்க. ஐ திங்க் ஸோ. Many hours later. செம்மையாக குளிருது ஃப்ரெண்ட்ஸ், வேறு லெவலில் குளிருது. இது எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா சாப்பிட வந்திருக்கோம். ஸோ இந்த ஸ்ட்ரீட்டில் நல்லா இருக்குன்னு கேள்விப்பட்டேன், அதனால சாப்பிட்டு வந்திருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒரு கிரில் சிக்கன் வந்திருக்கு. இன்னும் பாதி வேறு வேண்டியது இருக்கு. Hours later.
ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் தங்கியிருக்க காட்டேஜில் இருந்து பார்த்தீங்கன்னா செம்ம வியூ. ஆக்சுவலாக சொல்ல போனால் பாருங்க, ஹோல் சிட்டியே தெரியுது. ரைட்ரா. ஃப்ரெண்ட்ஸ் செம்மையாக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். கொடைக்கானலில் அழகான சூப்பரான ஒரு காட்டேஜ் கிடச்சிருக்கு, 3 பெட்ரூம். ஆக்சுவலாக வந்து இது 6 பெட்ரூம் ஹவுஸ் காட்டேஜ். ஓகே, ஸோ கீழே வந்து ஃப்ரீயாக இருந்துச்சு, யாரும் இல்லை. நாங்கள் மேலே வேணும்னு கேட்டுட்டு மேலே டெரஸ் பண்ணுறதுக்காக மேலே இருக்க வீட்டு கேட்டோம். மேலே இருக்க வீட்டில் கேட்டுட்டு செம்மையாக வந்து என்ஜாய் பண்ணிகிட்ருக்கோம். அஃபோர்டபுளான ப்ரைஸ். ஸோ நீங்கள் வந்து கொடைக்கானலில் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக சூப்பராக வந்து ஸ்டே பண்ணணுன்னா யூ கேன் காண்டாக்ட் மீ எனி டைம் and I'll refer the person who can refer the person with whom you should contact. Okay, so வேறு லெவலில் இருக்குது. யூ கேன் என்ஜாய் டு த கோர். இது வந்து கொடைக்கானல் மெயின் ஏரியா லேக்லேருந்து ஜஸ்ட் ஒரு 10 minutes பிலோ டுவர்ட்ஸ் நம்ம மலையில் ஏறுறப்போ சரி, நம்ம கொடைக்கானல் வெளியே கிளம்புறப்போ சரி, அங்கே தான் லொக்கேட் ஆகிருக்கு. சூப்பரான பிளேஸ். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்கோம். செம்மையாக வைப் பண்ணி செம்மையாக என்ஜாய் பண்ணிட்டுருக்கோம். ரொம்ப நல்லா இருக்குது சொல்ல போனால். I'm just staying with a very good vibe with the friends and enjoy to the core. It's really very very worth. This trip is really worth. And இன்னொரு விஷயம் சொன்னால், இன்னொரு மச்சான் வந்து ரொம்ப மிஸ் பண்ணுறேன். அஸ்வினோட கேர்ள் ஃப்ரெண்ட் சாமி, அவங்கள ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ஸோ if you guys will be here, it will be rocking. So we came around 5 people. நாங்கள் 5 பேர் தான் வந்திருக்கோம். பட் really worth. Okay friends, let's go and vibe with friends. Come on. காதலிலே 2 வகை, சைவம் ஒன்று சைவம் ஒன்று அஸ்வினி என்று வரைக்கும் சொல்லிட்டு தான் இருக்கு. உன் கண்ணு காட்டு. ஸோ உன் கண்ணு லைட்டாக ரெட்டாக இருக்குது, என் கண்ணு ரொம்ப ரெட்டாக இருக்குது. சூப்பராக ஆயிடுச்சு. ஐயோ